ரொம்ப நல்லா கிரிஞ்சியாக இந்த ரிங் முறுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவும் சிம்பிள், ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பர் ஸ்நாக்காக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட் நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இதை கலந்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு தண்ணி சேர்த்தோமோ அதே கப்பில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். ரொம்ப சூடாகிற வேணாம். இது போல் லைட்டாக சூடாக இருக்கக்குள்ளேயே கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா சாஃப்டான டோ நமக்கு கிடைச்சிரும். இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ஈவனாக ரோல் பண்ணதுக்கப்புறம் விரல் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். இது போல் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா சூடாக இருக்கிற எண்ணெயில் ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்துக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக கலந்து விடுங்க. நின்று பொரியணும். அப்போ தான் உள்ளே நல்லா கிறிஸ்பாக ரொம்ப நேரம் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறந்துடாமல் உங்களோட பெரிய சப்போர்ட் இந்த சின்ன சேனல் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.